Hello friends, welcome back to Caliber English. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காமனாக மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுற 25 ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி சரியாக உச்சரிக்கணும் அப்படின்றதையும் கற்றுக்க போகிறோம். முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வேர்டு வந்து ஒரு நவுன். இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா தைக்கப்படாத துணின்னு அர்த்தம். ஸோ தைக்கப்படாத துணிகள் எல்லாத்தையுமே குறிக்கும். இப்போ இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு தைக்கப்பட்ட துணி. பட் இதுக்கு முன்னாடி இது ஒரு தைக்கப்படாத துணியாக இருந்திருக்கும் இல்லையா. அதே போல் டேபிளில் விரித்து போடுற அந்த துணி அல்லது டேபிளில் துடைக்கிற அந்த துணி, இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோத் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக கிளாத் அப்படி தான் சொல்லணும். இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு வேர்ப். இதுக்கு மீனிங் என்னதுன்னா ஆடை அணிவித்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து கிளாத் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக க்ளோத் அப்படி தான் சொல்லணும். ஸோ முன்னாடி உள்ள வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னதுன்னா முதல்ல பார்த்தது நவுன், இந்த வார்த்தை ஒரு வேர்ப். முதல்ல பார்த்ததில் லாஸ்ட்டில் ஈ இருக்காது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஈ இருக்கும். ஒட்டக சிவிங்கியை நம்ம இங்கிலீஷில் ஜிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக ஜிராஃப் அப்படி தான் சொல்லணும். வரி குதிரையை நம்ம வந்து இங்கிலீஷில் ஜிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜிப்ரா கிடையாது, மாறாக ஜீப்ரா அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஜெப்ரா அப்படின்னு சொல்லலாம். புகைப்படம் அப்படின்றத இங்கிலீஷில் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புகைப்படம் எடுப்பவரை நம்ம இங்கிலீஷில் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லலாம். வாகனங்களை இங்கிலீஷில் நம்ம வந்து வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக வியக்கிள் அப்படி தான் சொல்லணும். காலை உணவு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல இது பிரேக் கிடையாது, உடைக்கிற அந்த பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரேக். அதே போல் அது ஃபாஸ்ட்டு கிடையாது, ஃபஸ்ட். அப்போ காலை உணவு அப்படின்றத இந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படி தான் சொல்லணும். பொறியாளர் அப்படின்றத இந்த வார்த்தையை இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக அது இஞ்சி கிடையாது, என்ஜினியர் அப்படி தான் சொல்லணும். சுற்றுச்சூழலை குறிக்கிற இந்த வார்த்தையை நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக என்வாயர்மெண்ட் அப்படி தான் சொல்லணும். இந்த வார்த்தைக்கு மீனிங் வசதியான அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம வந்து கம்ஃபர்டபுள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாறாக கம்ஃபர்டபுள் அப்படி தான் சொல்லணும். அடுத்தது இந்த வார்த்தையை பாருங்கள். இந்த நோயை குறிக்கிற இந்த வார்த்தையை நம்ம வந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக ஆஸ்மா அப்படி தான் சொல்லணும். ஸோ வாளை குறிக்கிற வாள் இருக்கு இல்லையா, வாளை குறிக்கிற இந்த வார்த்தையை நம்ம வந்து ஸ்வோர்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக சாடு அப்படி தான் சொல்லணும். இந்த இடத்துல W சைலண்ட். பாலைவனத்தை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டெசர்ட் அப்படி தான் சொல்லுவோம். அது சரி, அது கரெக்டு தான். இங்கே பாருங்கள், ஒரு எஸ் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு எஸ்ஸுக்கு பதிலாக 2 எஸ் வந்துச்சுன்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா சாப்பாட்டுக்கு பிறகு வழங்கப்படுகின்ற அந்த ஸ்வீட்டை குறிக்கும். ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக டிசர்ட் அப்படி தான் சொல்லணும். குப்பையை குறிக்கிற இந்த வார்த்தையை காபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக காபிச் அப்படி தான் சொல்லணும். கட்டை விரலை குறிக்கிற இந்த வார்த்தையை நம்ம வந்து தம்ப் அப்படின்னு சொல்லக்கூடாது. லாஸ்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா பி கிடையாது, பி. ஈவன் இந்த இடத்துல இந்த பி கூட சைலண்ட்டு தான். அப்போ இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா தம் அப்படி தான் சொல்லணும். தம்ப் அப்படின்னு சொல்லக்கூடாது. உயர்குடியை குறிக்கிற இந்த வார்த்தையை எலைட் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக இலீட் அப்படி தான் சொல்லணும். திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். திராட்சை தோட்டத்தை குறிக்கிற இந்த வார்த்தையை வைன் யார்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. வைன் அப்படின்னா தெரியும், திராட்சை கொடி.
பட் அதனால் வைன்யார்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறாக வின்யார்டு வின்யார்டு அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வின்யட் வின்யட் அப்படி சொல்லலாம். ஆனால் வைன்யார்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. பாதாம் பருப்பை குறிக்கிற இந்த வார்த்தையை ஆமண்ட் 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 அப்படி சொல்லலாம். சேட்டை பண்ணுற குழந்தைகளெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது வந்து மிஸ்சீவியஸ் மிஸ்சீவியஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறாக மிஸ்சிவஸ் 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 அப்படி தான் சொல்லணும். இந்த வார்த்தையை நம்ம பார்ஷியல் பார்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடாது, இது பார்ஷியல் கிடையாது, மாறாக பார்ஷல் 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 அப்படி தான் சொல்லணும். ரொம்ப முக்கியமான அப்படின்றத குறிக்கிற இந்த வார்த்தையை நம்ம க்ரூஷியல் க்ரூஷியல் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறாக க்ரூஷல் 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 அப்படி தான் சொல்லணும். சப்பாத்தி மாவு, புரோட்டா மாவு, பூரி மாவு குறிக்கிற இந்த வார்த்தையை டஃப் டஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த தப்பை நானே பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டோ 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 அப்படி தான் சொல்லணும். மொபைலில் லேப்டாப்லாம் இருக்கிற அந்த தேவையில்லாத ஃபைல்ஸை வந்து இந்த கேட்சே ஃபைல்ஸை வந்து கிளியர் பண்ணுங்கள், கேட்சே ஃபைல்ஸை கிளியர் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கேட்சே கிடையாது, மாறாக கேஷ் கேஷ். ஸோ இந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா கேஷ் கேஷ் அப்படி தான் சொல்லணும், கேட்சே அப்படின்னு சொல்லக்கூடாது. கடைசியாக நம்ம சாப்பிடக்கூடிய அல்லது நம்ம சேலடுக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு வகையான இலையை நம்ம வந்து லெட்டூஸ் லெட்டூஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாறாக லெட்டிஸ் 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 அப்படி தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.